Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூசேஜ் ஆஃப் கேன். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த கேன் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நம்ம நிறைய வாட்டி நம்ம யூஸ் பண்ணியிருப்போங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுற யூசேஜ் வந்து கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாங்க. மோஸ்ட்லி இந்த கேனோட யூசேஜ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 4 யூசேஜ் இருக்குது, 4 இம்பார்ட்டண்ட் யூசேஜ். அந்த 4 யூசேஜ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம கேனை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது நம்ம தமிழில் நம்ம முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க. அதாவது ஒருத்தரோட திறமையை பற்றி, அதாவது நீங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த முடியும் அப்படிங்கிற ஒருத்தரோட எபிலிட்டி பற்றி நம்ம பேசும்போது நம்ம இந்த கேன் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐ கேன் டூ அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்மால் போக முடியும், நம்மால் போக முடியும் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம வந்து we can go அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உன்னால் எடுக்க முடியுமா, உன்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டின் கேட்கும்போது நம்ம கேன் வச்சு எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ டேக் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். நம்ம வந்து முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ண மாதிரி முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து காண்ட் ஆர் கேனாட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர்களால் வெற்றி அடைய முடியாது, அவங்களால வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், தே காண்ட் வின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கண்ணனும் ராதாவும் விளையாட முடியும், கண்ணனும் ராதாவும் விளையாட முடியும் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம கேன் வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா கண்ணன் அண்ட் ராதா கேன் ப்ளே, கண்ணன் அண்ட் ராதா கேன் ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவனால் பேச முடியுமா, அவனால் பேச முடியுமா அப்படிங்கிற இந்த இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸை நம்ம கேன் வச்சு எப்படி சொல்லலாம், கேன் ஹீ ஸ்பீக் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். அவளால் கடைப்பிடிக்க முடியாது, அவளால் கடைப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், ஷீ காண்ட் ஃபாலோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அதுவால் பேச முடியும், அதுவால் பேச முடியும் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம், இட் கேன் ஸ்பீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள். கண்ணனால் போக முடியுமா, கண்ணனால் போக முடியுமா அப்படிங்கிற இந்த கொஸ்டினை நம்ம எப்படி கேட்கலாம், கேன் கண்ணன் கோ அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டின் கேட்கலாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூசேஜில் நம்ம என்ன பார்த்தோன்னா, எங்கெல்லாம் நம்ம வந்து முடியும், அதாவது ஒரு திறமையை பற்றி நம்ம பேசும்போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம், கேன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உன்னால் முடியாது, அதாவது இன்எபிலிட்டி பற்றி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணும், காண்ட் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம செகண்ட் யூசேஜ் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள். நம்ம வந்து ஒரு அனுமதி, அதாவது ஒரு அனுமதி, ஒரு பெர்மிஷனோ இல்லை ரெக்வெஸ்ட்டோ கேட்கும்போது நம்ம வந்து இந்த கேன் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ பெர்மிஷன் வந்தால் நம்ம பெர்மிஷன் கேட்குறதுக்கும் நம்ம கேன் யூஸ் பண்ணும், அதே மாதிரி நம்ம பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணும். இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் போகலாமா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் நம்ம எப்படி கேட்கலாம், கேன் ஐ கோ அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாம் விளையாடலாமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம், கேன் வி ப்ளே அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உன்னால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம ரிக்வெஸ்ட்டை கேட்டால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கேன் வச்சு எப்படி பேசலாம் அப்படின்னா கேன் யூ டேக் அப்படின்னு நம்ம கேட்க. ஸோ நீங்கள் வந்து கேஷுவலாக பெர்மிஷன் கேட்குறதுக்கோ இல்லை கேஷுவலாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து பெரியவங்கிட்டேயோ இல்லை ஹையர் அத்தாரிட்டிக்கிட்டேயோ நீங்கள் வந்து பொலைட்டாக பேசணும், பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணணும், பொலைட்டாக பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா கேன் கூட நம்ம ப்ளீஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கேன் ஐ கோ ப்ளீஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, இதுதான் நம்ம வந்து யூசேஜ், கேனோட செகண்ட் யூசேஜ். ஸோ செகண்ட் யூசேஜில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கோ இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ நம்ம கேன் யூஸ் பண்ணணும். இப்போ வாங்க நாம தேர்ட் யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா,
இப்போ ஒரு விஷயத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆர் ஒரு விஷயத்தை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற பற்றி பேசும்போது நாம் வந்து கேன் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ கான்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஓகே, ஸோ இந்த ஐ கான்ட் ஹெல்ப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இங்கிலீஷ் பேசாமல் என்னால் இருக்க முடியாது. இங்கிலீஷ் பேசாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ கான்ட் ஹெல்ப் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஐ கான்ட் ஹெல்ப் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உண்மை பேசாமல் என்னால் இருக்க முடியாது. உண்மை பேசாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் ஐ கான்ட் ஹெல்ப் டெல்லிங் ட்ரூத். ஐ கான்ட் ஹெல்ப் டெல்லிங் ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இங்கே வந்து ஐ கான்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் தான். இந்த ஐ கான்ட் ஹெல்ப்பை வச்சு நீங்கள் வந்து நிறைய சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஐ கான்ட் ஹெல்ப் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா என்னால் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆர் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணுறோம் ஐ கான்ட் ஹெல்ப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஓகே, இப்போ வந்து தேர்ட் யூசேஜ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஃபோர்த் யூசேஜ். ஃபோர்த் யூசேஜ் என்ன அப்படின்னா தமிழில் நம்ம சொல்வோம் இல்லைங்க இருக்கலாம் அப்படி இல்லாட்டி இருக்க முடியாது. இப்போ ஒரு ஆக்டிவிட்டியை வச்சு நம்ம கெஸ் பண்ணும்போது நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்வோம், அப்படி இல்லாட்டி இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. இந்த இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்வோம் அப்படின்னா கேன் பி அப்படின்னு சொல்வோம். அதே மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்வோம்னா கேனாட் பி அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இந்த ஃபோர்த் யூசேஜ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேன் பி ஆர் கேனாட் பி பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம். ஷீ கேன் பி அ டீச்சர். ஷீ கேன் பி அ டீச்சர். இங்கே வந்து அவங்கள பார்த்தா அவங்களோட ஆக்டிவிட்டியை பார்த்தா அவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க கேன் யூஸ் பண்ணி ஷீ கேன் பி எ டீச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அது உண்மையாக இருக்கலாம். அது உண்மையாக இருக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் கேன் பி ட்ரூ. இட் கேன் பி ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கண்ணனும் ராதாவும் கெட்டவர்களாக இருக்க முடியாது. கண்ணனும் ராதாவும் கெட்டவர்களாக இருக்க முடியாது. ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கண்ணன் அண்ட் ராதா காண்ட் பி பேட். கண்ணன் அண்ட் ராதா காண்ட் பி பேட் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஓகே, அண்ட் நாம் வந்து இன்றைக்கி 4 யூசேஜ் பார்த்தோம். வில் ஜஸ்ட் ரேப் அப் பை எ குவிக் கிளான்ஸ். இன்றைக்கி வந்து 4 யூசேஜ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூசேஜில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முடியும், அதாவது ஒரு எபிலிட்டி பற்றி நம்ம பேசும்போது நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா ஒரு பர்மிஷன் ஆர் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் கேன் யூஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்தோம். அந்த பேட்டர்ன் என்னன்னா ஐ கான்ட் ஹெல்ப் அப்படிங்கிற பேட்டர்ன். இந்த ஐ கான்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எப்போல்லாம் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்ஸ் ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்வோமோ அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணும் ஐ கான்ட் ஹெல்ப் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் ஃபோர்த் யூசேஜ் என்ன ஒரு கெஸ்ஸிங்கில், அதாவது இருக்கலாம் ஆர் இருக்க முடியாது, அதுக்கு தான் நம்ம கேன் பி ஆர் கேனாட் பி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாங்க. அண்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் ஐ திங்க் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருப்பீங்க எந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு. இந்த கேன் யூசேஜ் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.